இப்போது தேகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா? தேகம் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நல்ல ஒரு போசாக்காக இருக்கிறதுக்கு என்ன என்ன அடிப்படை என்ன வேணுங்க? என்ன என்ன தெரியுங்களா? சத்திய, நேர்மை, தர்மம் பிரகாரம் நடக்கணுங்க. மெயின் பாயிண்ட். மெயின் பாயிண்ட் உண்மையாக இருக்கணுங்க. ஒன்று என்ன சத்தியாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைங்க. சத்திய, நேர்மை, தர்மம் பிரகாரம் வந்து உழைச்ச காசில் சாப்பிட்ருந்தால், உழைச்ச காசில் பாடுபட்டு சாப்பிட்டு நல்லா வாக்கிங் போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால், அந்த உழைச்ச காசு அத்தனையுமே சாப்பிட்றதுக்கான அவ்வளோ எனர்ஜியாக மாறுன்னு சொல்ல வரேன். எனர்ஜியாக மாறும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சக்தி வந்துடுமில்ல உடம்புல. உழைச்ச காசில் சாப்பிட்றீங்களே, பாடுபட்ட காசில் வாங்கி சாப்பிட்றீங்களே, அதனால அப்படியே எனர்ஜியாக வந்துடும்னு சொல்ல வரேன். என்னங்க? உண்மை, சத்தியம், நேர்மை, தர்மம் பிரகாரம் வாழணும்னு சொல்ல வர்றேன். அப்படி வாழ்ந்தாங்க நம்ம எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் ஆகி வருவான்னு சொல்கிறேன். எந்த காரியத்தை எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகணும். பொய் பேசவே கூடாதுங்க. தேவையில்லாத பொய் பேசவே கூடாது. தேவையாக இருந்தாலும் மனைவி கிட்ட மட்டும் பெட்ரூமில் ஊடலுக்காக பொய் பித்தலாட்டமெல்லாம் பேசலாம், சிரிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அது பொய், அது ஊடல் பொய். மற்றபடி சீரியஸாக வந்து பொய் பேசவே கூடாதுங்க. சத்தியம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ஒருத்தன் சொல்கிறான், அவனுக்கு 2 பெண்ணு இருக்குது. பண்டாத தப்பெல்லாம் பண்ணி போட்டு அந்த கேள்வி கேட்குறவர் இவனால் பாதிக்கப்பட்டவர், மன உளைச்சல் இருக்கிறவர் கேட்குறாரு. அவன் சொல்கிறான், சத்தியமாக சொல்கிறேங்க, என் 2 குழந்தைகளுக்கு பொதுவாக சொல்கிறேங்க, கடவுளுக்கு பொதுவாக சொல்கிறேங்க, நான் அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்கிறான். என்னங்க, எவ்வளோ பொய் பேசுகிறான் பாருங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப டீசெண்டாக கேட்குறேன், நீ அன்டீசெண்டாக பேசும்போது அது உண்மையாக பொய்யாங்கிறத கொண்டு வரட்டா நான் வாயிலேருந்து வர வைக்கிட்டா அப்படிங்கும்போது முழிக்கிறான். திருட்டு மொழி. எதுக்காக முழிக்கணும்? நீ தப்பு பண்ணுறனுங்காட்டி தானே முழிக்கிற. தப்பு பண்ணலைன்னா என்னையா என்ன 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 மிரட்டுற அப்படின்னு கேட்கலாமல்ல. முழிக்கிறான். சரி சார் நான் போட்டுங்களா அப்படிங்கிறான். ஒழுக்கமாறு என்ன மரியாதையா மனுஷனை நடங்கய்யா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்றாரு. என்ன எதுக்குமேங்க பயப்படுறதுக்கு வந்து நம்ம தப்பு தவறு பண்ணால் பயம் வந்துடுங்க. உடம்புல பயம் வந்துடும், மனசில் பயம் வந்துடும். ஒருத்தங்கிட்ட வந்து 2000 ரூபா கடை வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அவனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே பக்குன்னு ஆயிரும். ஏன் அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க, சொன்ன டைமில் கொடுக்க முடியல. எதுக்கு கடன் வாங்கணும்? கடன் வாங்கினா கொடுக்கறதுக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு தகுதி இருந்தால் வாங்கணுங்க. கடன் வாங்கிட்டு ஒருத்தர் முன்னாடி தலை குத்தவே கூடாது. சரிங்களா? வச்சுட்டுங்களா? பாய்.